சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. எப்படி மனசு வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆமென். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 40:29. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இந்த காலை வேளையில கூட மத்தியான வேளையில ஒருவேளை நம்ம ஒரு காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். சரீரத்தில் சுகவீனம், பலவீனம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவருடைய காரியங்கள், பல காரியங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் சோர்ந்து வந்திருக்கலாம். அந்த சோர்வான பாதைக்கு தக்கதாக கர்த்தர் நம்ம இந்த மத்தியான நேரத்தை பலப்படுத்த போகிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சோர்ந்து போகனுக்கு என்ன கொடுக்குறாராம்? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வேதத்தில் எலியா என்றதான ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கை நடந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக நீதிமொழிகள் 24:10 வாசிங்க. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், அப்போ ஒரு ஆபத்து காலம் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம் தேவன் பக்கமாக நெருங்க வேண்டும். கடந்த வாரம் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இதை. எப்பொழுது நமக்கு வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துக்கம், வியாதி பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? தேவன் பக்கமாக நாம் அதிகமாக நெருங்க வேண்டும். அதுதான் நீங்கள் சொல்லுகிறாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால். அப்போ ஆபத்து வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. ஆபத்து சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ நம்ம சோர்ந்து போயிடும்போது பலன் குறுகிடும். ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, என் வாழ்க்கையில் இவ்வளோ தோல்வி நடந்து விட்டதே, என் குடும்பத்தில் இப்படி நடந்து விட்டதே, அதையே நம்ம நினைத்து நினைத்து நம்ம சோர்ந்து போயிருக்கோமானால் நம்முடைய பலன் குறுகிவிடும். நம் சரீரம் மற்ற வேலைகளை செய்வதற்கு முடியாமல் போய்விடும். அதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகிறனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். மனுஷர் தான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம எல்லாருமே மனுஷர் தான் இல்லையா? நமக்கு ஒரு துக்கம், துன்பம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோர்ந்துடுவோம். ஆனாலும் தேவன் நம்ம என்ன செய்ய போறாரு? பலப்படுத்த போகிறாரு. எலியா என்ற ஒரு தேவ மனிதன் வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்தது. நீங்கள் ஆச்சரியமா நினைக்கலாம், எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கின ஒரு மனிதன். அவர் ஜெபித்த மாத்திரத்தில் வானத்திலிருந்து என்ன வந்துச்சு சொல்லுங்க? சொல்ல மாட்டேன்றீங்களே, காது கேட்கலையோ? உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமே, எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எலியா என்ற தேவ மனிதன் என்ன பண்ணாரு? அவர் ஜெபித்து வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தாரு. அப்படிதானே? அடுத்தபடி அவர் ஜெபித்து என்ன பண்ணாரு? 3 ஆண்டுகள் மழை வரக்கூடாதுன்னா வரவே இல்லை. அடுத்த 3 ஆண்டு மழை வர வேண்டும் என்று ஜெபித்தாரு. என்ன ஆச்சு? மழை வந்தது. அப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய தீர்க்கதரிசி வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்து விட்டது. இல்லை, எனக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட மனிதருக்கே ஒரு சோர்வு வரும் பொழுது நானும் நீங்களும் எம்மாத்திரம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார் சொல்லுங்கள்? பலன் கொடுப்பார், கிருபை கொடுப்பார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம்
4-5 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். போதும் பாருங்க, வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் அவர் என்ன பண்ணாரு, ஒரு சூரை செடியின் கீழே போய் உட்கார்ந்து அவர் சோர்ந்து, ஏன்னா எசபேல் ஒரு ஆப்டால் ஒரு பெண்ணுக்கு பயந்துக்கிட்டு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி, அவர் தன் பிராணனை காக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் பிரயாணம். அப்போ ஒரு நாள் பிரயாணம் என்றால் எத்தனை மைல் தூரம் அவர் நடந்திருக்க வேண்டும்? நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். வீட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுசாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு 18ஆம் அதிகாரத்தையும் வாசியுங்கள், 17 வாசியுங்கள். அப்போ அது உங்களுக்கு நன்றாக புரியும். இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிவிடுங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு பயந்துக்கிட்டு தான் இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் பிரயாணமாக ஒரு சூறை செடிக்கையில் போய் உட்கார்ந்து சோர்ந்துட்டார். உட்கார்ந்து என்ன பண்ணார், நான் சாக வேண்டும். யார்? ஜெபித்து மழை வரக்கூடாதுன்னு சொன்ன தேவ மனிதன், ஜெபித்து வானத்திலேருந்து அக்கினை இறக்கி கொண்டு வந்த தேவ மனிதன் சொல்கிற காரியம் என்ன, நான் சாக வேண்டும். அப்படி அப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்திருக்கு இல்லைங்களா, அந்த சோர்வு கர்த்தர் எடுத்து நீக்கி போட்டார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சோர்வு வருமானால் கர்த்தர் இதை அழகாய் நீக்கி போடுவார், நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார். நம்ம சோர்வின் பாதையிலே நம்ம மூழ்கடித்து நம்மை மடங்கடித்து போக செய்ய மாட்டார், அதிலிருந்து நம்ம எழுப்பும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து வந்திருக்கலாம். எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது, எத்தனை ஆண்டு ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, பாஸ்டிங் ஜெபி போட்டு ஜெபிக்கிறேன், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன், சோத்திர ஜெபம் பண்ணுறேன், 10 நிமிடம் பண்ணுறேன், 5 நிமிடம் பண்ணுறேன், அரை மணி நேரம் பண்ணுறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், மன்றாடி ஜெபிக்கிறேன், போராடி ஜெபிக்கிறேன். இல்லை எத்தனை ஜெபம் இருக்குது பாருங்கள். தெரியுமா இந்த ஜெபங்கள்லாம் உங்களுக்கு? கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், கதறலோடு ஜெபிக்கிறேன். இவ்வளோ ஜெபித்து கூட என் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதம் கூட வரலையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு செய்தவர், எலியாவை மீண்டுமாக தூக்கி நிறுத்தி எலியாவுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர். இன்றைக்கு நம்மையும் சோர்வின் பாதையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறாரு, தூக்கி எடுக்க போறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்போ நான் சாக வேண்டும், நான் ஏன் இருக்கணும்? அதுக்கு கீழே வாசிங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல, என்ன நான் நல்லவன் அல்ல. நம்ம கூட நிறைய நேரத்தில் சொல்கிறேன் தானே, என்னை எடுத்துக்குங்க கர்த்தாவே, நான் ஏன் இருக்கிறேன், என்னை எடுத்துக்குங்க. இந்த பிள்ளைங்களோட என்னால் போராட முடியலையே, இந்த பிரச்சனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலையே, நான் எவ்வளோ காலம்தான் நான் ஃபேஸ் பண்ணுறது, என்னை எடுத்துக்குங்கப்பா, எனக்கு வேண்டாம், என் ஜீவன் எனக்கு வேண்டாம் என்று சோர்ந்து போய் நம்ம எத்தனை நேரங்களில் சொல்லி இருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அந்த சோர்வின் பாதைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க 5ஆம் வசனம், ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துட்டாரு. முதல்ல உட்கார்றாரு. நம் வாழ்க்கையில் கூட பாருங்களேன், சோர்வு வந்த உடனே தனியாக ஒரு இடத்துல போய் முதல்ல உட்காருவோம், உட்கார்ந்து யோசிப்போம். அதுக்கு பிறகு என்ன ஆகும், பிசாசு சொல்லுவான், நீ ஏன் உட்கார்ந்து யோசிக்கிற, பேசாமல் படுத்துக்கோ, கையை முடக்கி காலை முடக்கி பெட்ஷீட்டை போட்டு இழுத்து மூடிக்கிட்டு நீ சோத்திரம் பண்ணாத, பாடாத, பைபிள் வாசிக்காத, நீ எதையும் செய்யாத, நீ என்ன பண்ணு, படுத்துக்கோ, நல்லா படுத்துக்கோ சொல்கிறானா? நம் வாழ்க்கையில் பிசாசு சொல்கிறானா? இல்லை. இன்றைக்கி இந்த கர்த்தருடைய ஆவியானவர் சோர்வையெல்லாம் நீக்க போகிறாரு. எலியாவுக்கு அது வந்தது பாருங்க. சூறை செடிகள் என்ன பண்ணாரு, நித்திரை படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இன்றைக்கி நம் வாழ்க்கையில் சோர்வின் பாதையில் நீங்கள் படுத்து அயர்ந்த நித்திரையில் தூங்காமல், நீங்கள் சரியாக தூங்காமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல், நற்கிரியை செய்யாமல் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எவ்வளவு ஜெபிச்சு கூட என்ன பிரயோஜனம்? நான் கடந்த ஆண்டு கேட்டேன், கடந்த வாரத்தில் கேட்டேன், எவ்வளவோ தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவு ஜெபித்தாலும் ஏன் கர்த்தாவே இது நடக்கிறது எங்களுக்கு புரியலையே, ஏன் இந்த மாதிரி? அதுவும் நாங்கள் வசிக்கிற இந்த சென்னை பட்டணத்தில் பெரம்பூர் ஏரியாவில் ஏன் இது நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு? நான் இனிமேல் தேசத்துக்கே ஜெபிக்க மாட்டேன்,
அப்படின்னே சொல்லிட்டேன் நான், தெரியுமா? துணியை நான் காய வச்சிட்ருக்கிறேன், ஆவியானவர் என்னோட பேசிகிட்டு இருக்கிறேன் ஆவியானர்கிட்ட. நான் இனிமேல் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறதே இல்லை. நாங்கள் ஜெபிச்சு ரவுடிகள் எல்லாம் மனம் திரும்பினா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நியூஸை பார்க்குறேன், ரவுடிகள் எல்லாம் கொன்று செத்துடுறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சோர்வு வந்து விட்டது. இனிமேல் நான் ரவுடிங்களுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டேன் இசப்பா. இனிமேல் நான் திருடர்களுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டேன் இசப்பா. இனிமேல் நான் டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா டாஸ்மாக் கடையை மூடுன்னு ஜெபிச்சு கள்ளச்சாராயத்தினால நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு மரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது சொல்லுங்கள்? சோர்வு வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதன் நம்மை தேற்றுவார். இன்னைக்கு எலியாவை அப்படி தான் தேற்றினார் பாருங்க. கர்த்தர் ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, ஏன் நீ படுத்துட்டு இருக்கிற, ஏன் நீ சோர்ந்து இருக்கிற, தேவ ஜனமே நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற, நீ ஏன் ஆகாரம் புசிக்காம, நான் சாப்பிட மாட்டேன், நான் சரியாக சாப்பிட மாட்டேன், நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், சரியான வஸ்திரம் உடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்க? தேவதூதன் உங்களை தட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அவன் தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறாரு. அப்போ 6ஆம் வசனம் பாருங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. என்ன நல்ல தேவன் பாருங்க. எலியா சோர்ந்து போயிட்டாரு. நான் தீர்க்கதரிசனம் உரைக்க மாட்டேன், நான் பாகாலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைக்க மாட்டேன், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட ரகசியத்தெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சூறை செடியை நம்பிட்டாரு. கர்த்தரை நம்பலை. இன்னைக்கு நாம கூட எத்தனை பேர் சோதனைகள் சூழும் பொழுது, வேதனைகள் வரும்போது கர்த்தரை மறந்துடுறோம். கர்த்தரை நம்புவதற்கு பார்க்கலாம். யாராகிலும் ஃபைனான்ஸ்கார் கிடைப்பாங்களா, லோன்காரங்க கிடைப்பாங்களா, அவங்க கிடைப்பாங்களா, தண்டல்காரங்க கிடைப்பாங்களா, இப்படியா அப்படியா, அந்த தலைவரா என்று சொல்லி நம் கண்கள் அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே தான் எலியா செய்தார். எலியா சோர்ந்து போனவுடனே தேவதூதன் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல ஒரு சூறை செடியை போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு வந்து சாப்பிடுவதற்கு என்ன கொடுக்குறாரு? தழலினால் சுடப்பட்ட அடை. அது எதை குறிக்கிறது சொல்லுங்க? சுக்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, இப்போல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல சுக்கா ரொட்டிலாம். அதெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வந்துடுச்சு. என்னம்மா ஷவர்மா அந்தம்மா கண்டமாலாம் தின்னுட்டு வயிற்றுப்போக்கில் தான் நம்ம கஷ்டப்படுறாங்க. அதனால் கண்டமாலாம் சாப்பிட வேண்டாம். சுக்கா ரொட்டி அந்த காலத்திலே பாருங்கள், தேவ தூதன் என்ன பண்ணியிருக்காரு? எலியாவுக்கு தழலினால, நெருப்பினால, தழல் என்றால் நெருப்பு. அப்போ சப்பாத்தி என்ன செய்வாங்க? நல்லா உருட்டிட்டு அந்த நெருப்பில் போட்டு எடுப்பாங்க. 2 பக்கமும். ஒரு பக்கம் போடும்போது புஷ்ஷுன்னு எலும்போம், அதை அடுத்த பக்கம் போடுவாங்க. நான் வந்து ஐயாவுக்கு ஆரம்ப நாட்களில் இங்கே வந்து நான் செஞ்சு கொடுக்கும்போது இங்கே நெருப்பு இல்லை. அதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஸ்டவ்லேயே செய்வேன். நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். அது நல்லா திரட்டிட்டு சின்னதாக ஒரு பெரிய அப்பளம் சைஸு தான், ரொம்ப பெருசாலாம் உருட்டக்கூடாது. ஒரு இந்த கை அளவுக்கு உருட்டிட்டு நீங்கள் அதை ஒரு பக்கம் போட்டால் அப்படியே புஷ்ஷுன்னு எலும்போம். திரும்ப அதை 2வது பக்கம் நீங்கள் வேக வச்சு, அதுதான் சுக்கா, அதை தூக்கி போட்டு ஒரு அடி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா நீங்கள் கற்றுக்கொண்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகிற எலியாவுக்கு கர்த்தர் பாருங்க தழலினால சுடப்பட்ட அடையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அடை மாத்திரம் கொடுத்துட்டு அப்படியே விடலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து தலைமாட்டில் வைக்கிறாரு. இன்றைக்கி நம்முடைய கோச்சிக்காதீங்க சிஸ்டர்ஸ், கணவர்மார்களுக்கு சிஸ்டருங்க எப்படி நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னு தெரியல, எப்படி நீங்கள் பணிவிடை செய்கிறீங்கன்னு தெரியல. சாப்பாடு வந்து கேட்டால் அங்கே இருந்து எடுத்து போட்டுக்கப்போ போய் சாப்பிடுப்போ, இல்லை எத்தனை பேர் வீட்டில் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஒரு வேளை அப்படி சொல்வீர்களானால் மாற்றிக்கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், தேவதூதன் என்ன பண்ணுறாரு? தலைமாட்டில் கொண்டு வந்து அந்த தழலில் சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் வைக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம சிஸ்டர்ஸ் கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம கணவர்மார்களுக்கு பணிவிடை செய்யும்போது அன்பாக வர வைத்து உட்கார வைத்து சாப்பாடு பரிமாற வேண்டும். இல்லை செய்கிறீங்களா? கணவர்மாருக்கு செய்கிறீங்களா? இல்லை கணவர் தான் உங்களுக்கு செய்கிறாங்களா தெரியலையே. இப்போ இந்த நவீன உலகத்தில் எல்லாம் மாறி விடுகிறது. கணவர்மார் தான் என்ன செய்கிறாங்க? மனைவிகளுக்கு செய்ய நல்லது தான், அது ஒன்றும் தவறு இல்லை. சுகவீனமாக இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருவர் நம்ம உதவி செய்வது தவறு ஒன்றுமில்லை. எனவே பாருங்கள், சோர்ந்து போன எலியாவுக்கு ராஜ மரியாதையோடு சாப்பாடு வருகிறது. நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் தீர்க்கதரிசனம் உரைக்க மாட்டேன், நான் பாகாலுக்கு முன்னதாக நீங்கள் வெட்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிற எலியாவுக்கு ராஜ மரியாதை, ராயல் ஃபுட்டு.
அப்போ ராயல் ஃபுட்டோடு என்ன பண்ணுறாரு, தேவன் கொண்டு வந்து வைக்கிறாரு. இன்னைக்கு நம் வாழ்க்கையில் கூட சோர்ந்து போன பாதையை கர்த்தர் மாற்றி உங்கள் பாதை என்னவா மாற்றுவார் சொல்லுங்க? ராஜ பாதையாக மாற்றுவார். முள்வீடுக்கு பதிலாக ராஜபாதை என்று நாம் வேதத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நமக்கு நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியாக இன்றைக்கி நம் வாழ்க்கையில் எலியாவுக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கி நமக்கும் செய்வார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அது எத்தனை நாள் கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் மறுபடியும் அதே மாதிரி கொடுக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 8 வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அந்த கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபுக்கு எத்தனை நாள் பயணமா போனார் சொல்லுங்க? 40 நாள் இரவும் பகலும் அவர் போனாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நடந்தே போறாரு. இன்னைக்கு நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. இல்ல, ஏன் நடக்க முடியல? கர்த்தர் நடக்க வைப்பாரு. எலியாவை நடக்க பண்ணினாரு. அந்த தழல்னால சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து 40 நாள் நடக்கும்படி கர்த்தர் செய்தாரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நடக்க முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல, என் பிள்ளைங்களை மேனேஜ் பண்ண முடியல, என்னுடைய ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஒரே தொந்தரவாக இருக்குது, எனக்கு ஒரே தொல்லையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். கரங்களை தட்டி நம்ம ஹல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமேன். இன்னொரு வசனம் வாசிக்க, இன்னொரு நபரை நாம் வாசிக்கலாம். வேதத்தில் இன்னொரு கர்த்தருடைய தேவ மனிதர் யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். யோனாவின் புஸ்தகம், யோனா 4ஆம் அதிகாரம். இவருக்கு சூறை செடி கிடைத்தது. அந்த தேவ மனிதருக்கு என்ன செடி கிடைத்தது யாருக்காகலாம் தெரியுமா? ஆமேன், வெரி குட். யார் சொன்னது? கிரேசி. 100க்கு 100 மார்க். அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஆமணக்கு செடி வாசிங்க. யோனா. யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமேன். வாசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6 வாசிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமேன். அந்த ஆமணக்கு செடியை யோனா சோர்ந்து போயிட்டாரு. நினிவே பட்டணத்துக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாரு. நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லி யோனா அறிந்தபடியினால பயந்து சோர்ந்து போயிட்டு தர்ஷீஷுக்கு ஓடி போயிட்டாரு. ஏன்னா நினிவே பட்டணத்து ஜனங்கள் ரொம்ப முரட்டு ஜனங்கள். அவங்க எப்போதுமே கையில் வில்லையும் ஈட்டியும் வைத்து கொண்டு யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள், முரட்டாட்டமான ஆசாமிகள். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அங்கே போனால் கர்த்தாவே என்னை கொன்று போட்டுடுவாங்க, நான் போய் எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறது? இன்னும் 40 நாள் இருக்குது. அந்த வாசிங்க. 40 நாளுக்குள்ளே இந்த நினிவே மகாநகரம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். ஆமென். 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஒரு நாள் பிரயாணம். எல்லா தீர்க்கதரிசியும் பாருங்களேன், ஒரு நாளெல்லாம் நடக்க வைக்கிறாரு. ஏற்கனவே அவங்க சோர்ந்து கிடக்குறாங்க. இதுல வேற தேவன் என்ன செய்யறாரு? ஒரு நாள் முழுசும் நடக்க வைக்கிறாரு. நடக்க வைத்து என்ன பண்றாரு? நீ ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்போ யோனா பயந்தார். ஒருவேளை கர்த்தாவே நீங்க மன உருக்கமுள்ள தேவன், நீங்க இரக்கமுள்ள தேவன், நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு ஜாம் பண்ணாங்கன்னா அந்த பட்டணம் காக்கப்பட்டுடும், நான் தான் பொய்யாயிடுவேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்ன விட்டுடுங்க, யாராவது போகட்டும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு? நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போயிட்டாரு.
நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படியாக தேவ சித்தத்துக்கு மாறாக யோனா சோர்ந்துட்டாரு, மனிதனை பார்த்தாரு. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ஆமணக்கு செடி, அதை வாசிங்க. இப்போ யோனா தலையின் மேலே 6ஆம் வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். ஆமே. யோனா வந்து ஆமணக்கு செடி, அவருக்கு வந்து சூறை செடி. இந்த ஆமணக்கு செடியை தலையின் மேல நிழல் உண்டாயிருக்கும்படி அவனை அவனுடைய மனமடிவுக்கு, மனமடிந்த சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போயிட்டு அவர் என்ன பண்றாரு, நான் வந்து நினைவே பட்டுக்கலாம் நான் போக மாட்டேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டேன், நான் இந்த மக்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு அந்த ஆமணக்கு செடி கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்றாரு, தேவன் முளைக்க பண்றாரு, அங்க போய் உட்கார்ந்துக்கிறாரு. அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நமக்கு இங்கே ஒரு ஆமணக்கு செடியாகிலும் இருக்கு அப்படின்னு. அப்போ யோனாவுடைய நம்பிக்கை எது மேலே போயிடுச்சு, ஆமணக்கு செடி மேலே போயிடுச்சு. அப்போ தேவன் பாருங்க, மறுநாளில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடி அரித்து போட்டது, அதனால அது காய்ந்து போயிற்று. அப்புறம் கீழே அப்படியே வாசிங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாய் இருக்கும். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை. அங்கே எலியா சொன்னாரு, இங்கே யோனா சொல்றாரு, நான் என்ன செய்யக்கூடாது, தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும் சாகிறது நலமாய் இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சோர்வின் பாதையில் வந்திருக்கிறீங்க, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு மரணம் வந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படின்ற கட்டத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு. பலன் மாத்திரமல்ல, உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. வாசிங்க சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. ஆமென், ஆமென். போதும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு. அடுத்தபடி கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த கீழ்ப்படியாத யோனாவை கொண்டு கர்த்தர் நினிவேவை ஆசீர்வதித்தாரு. இந்த கீழ்ப்படியாத எலியாவை கொண்டு கர்த்தர் யெசபேலை நாய்கள் தின்னும்படியாக அவருடைய பிரேதம் கூட முழுசா எடுத்து, நமக்கு நேரம் இல்லைனாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அவருடைய பிரேதத்தை வந்து முழுசுமா எடுத்து கூட அடக்கம் பண்ண முடியாதபடிக்கு அந்த யெசபேல் என்ன செய்யப்பட்டது, மண்டை ஓடு தனியா, கை தனியா, கால் தனியா அவருடைய பிரேதமானது கிடந்தது. அவருடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது. அப்போ எலியா உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதுக்கு தான் எலியா பயந்து ஓடி போயிட்டாரு. ஓடி என்ன பண்ணிட்டாரு, சோர்ந்து போயிட்டார். நீங்கள் சொல்லிட்டீங்க, யெசபேலுடைய அந்த பிரேதத்தை நாய்கள் தின்னும், நாய்கள் நக்கும், அந்த ரத்தத்தை நாய்கள் நக்குன்னு சொன்னீங்க, ஆகாபுடைய குடும்பத்துக்கு நடக்கும்னு சொன்னீங்க, நடக்கலையே, என்னை இன்னைக்கு வெட்டி போடுறதுக்கு யெசபேல் என்னை தேடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி தான் அந்த எலியா சோர்ந்து போயிட்டாரு. இன்னைக்கு எலியா உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தேவன் எலியாவை அந்த பாதையிலிருந்து திரும்பவும் 40 நாள் பிரயாணம் பண்ணி அந்த போஜனத்தினால அந்த பலனை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அது நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எலியாவுக்கு நிறைவேற்றின கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் நிறைவேற்றுவார், எனக்கும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்க 1 ராஜாக்கள் 17, 18, 19 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யெசபேல் என்ற அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கு வந்து அந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய வேண்டும் என்று, சபைகளை நொறுக்க வேண்டும் என்று, ஊழியர்களை கெடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் போடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை தான் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏனென்றால் ஊழியர்கள் விசேஷமானவர்கள், திருச்சபை விசேஷமானது. திருச்சபை இருந்தால்தான் தேசம் நன்றாயிருக்கும். திருச்சபை ஜெபித்தால்தான் தேச தலைவர்கள் அதிகாரிகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.
அதனால தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்ம ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறாரு. அடுத்தபடி என்ன பண்றாரு? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னும் வாசித்து பாருங்க, அதே ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த யோனாவுடைய வாழ்க்கையில அந்த நினிவே பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தார். யோனா அழியணும், அந்த நினிவே பட்டணம் மூழ்கி போகணும், அது இது பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்ற நினைக்கிறாரு. ஆனால் தேவனுடைய அன்பு விசேஷமானது. தேவனுடைய அன்பு அது மகா பெரியது. அவர் இரக்கமுள்ள தேவன். 5:8 வாசிங்க. நினிவே பட்டணத்தின் மீது கர்த்தர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறாரு. ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப நினிவே பட்டணம் பாவம் செய்கிற பட்டணம், துன்மார்க்கம் நிறைந்த பட்டணம், அக்கிரமம் நிறைந்த பட்டணம். அங்க தேவனுடைய பயம் கிடையாது. பயங்கரமான திருடு, வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் எல்லாமே நிறைந்த பட்டணம். துன்மார்க்கர், ஒருவர் அடித்து கொலை செய்கிற பட்டணம். அப்படிப்பட்ட பட்டணத்துக்கு தான் தேவன் என்ன செய்கிறாரு? யோனாவை அனுப்புறாரு. யோனா அதுக்கு பயந்து கொண்டு தான் சோர்ந்து போயிட்டு தர்ஷீஷுக்கு ஓடி போகிறாரு. ஓடி போன நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் ஒரு கீழ்காற்றை வர பண்ணி யோனாவை கடலிலே போடும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். யாரையும் விழுங்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த மீன் அங்கே ஆயத்தமாக இருக்குது. யோனாவை கடலில் போடுவாங்க. போட்ட பிறகு யோனாவை அந்த கடல் மீனாது விழுங்கும். அப்போ யோனா என்ன பண்ணுறாரு? அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அப்போ அதே யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அந்த பட்டணத்தின் மீது எவ்வளவாக அன்பு வைக்க, நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே அன்பு வைத்தாரு. அதே போலதான் நினிவே பட்டணம் பாவத்தில் நிறைந்த பட்டணம். கிறிஸ்து இயேசுடைய அன்பு அந்த பட்டணத்தில் இருக்கிறபடினால என்ன நடந்தது பாருங்க. வாசிங்க 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேன். அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. ஏசப்பாவுடைய அன்பு என்ன சொல்லுங்க? நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இன்னைக்கு நம் குடும்பங்களை குறித்து பரிதபியாமல் இருப்பாரா? உங்க குடும்பத்துக்காக இயேசு பரிந்து பேசுறாரு. வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் உங்க குடும்பத்துக்காக என்ன செய்யறாரு சொல்லுங்க? பரிந்து பேசுறாரு. எனக்கு யார் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க, எனக்கு யார் சுகம் கொடுப்பாங்க, என் கட்டுகளை யார் அவிழ்ப்பாங்க அப்படின்னு நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் பாவத்தில் நிறைந்திருந்த நினிவே பட்டணத்தை கர்த்தரை தூக்கி எடுத்தது போல இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அவர் விடுதலை கொடுக்க போறாரு. அப்ப பாருங்க, பரிதமியாமல் இருப்பேனோ, தேவன் பரிதவிக்கிற தேவன். அப்ப இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறாரு. பலன் கொடுக்க போகிறாரு. சத்துவத்தை பெருக பண்ண போகிறாரு. சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படிப்பட்டது சொல்லுங்கள்? குறுகினது. குறுகிடும். நம் பலன் குறுகிவிடும். சத்துவமே இல்லாமல் போய்விடும். எல்லாமே அப்படி டயர்டாயிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொள்ளலாம். வசனங்கள் நன்றாக வாசிங்கள். நன்றாக ஜபத்தில் இருங்க. தேவனோடு ஐக்கியமாக இருங்க. தேவனோடு நெருங்கி இருங்க. தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, சோர்வின் பாதை நீக்குவாரு. எலியாவை நடத்தினவர், யோனாவை நடத்தினவர், இந்த நம்மையும் என்ன செய்வாரு? நிச்சயமாக நடத்துவாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சங்கீதம் 68:35. சங்கீதம் 68:35 வாசிக்கலாம். 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்றாராம்? பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். இந்த மத்தியான வேளையில தேவன் உங்களுக்கு பலனையும் கொடுக்க போறாரு, சத்துவத்தையும் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்துவம் இல்லாத நேரத்தில் டாக்டர் என்ன செய்வாங்க? டானிக் எழுதி கொடுப்பாங்க. அம்மா தேன் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. உண்மைதானங்கம்மா? கரெக்டாக நான் சொல்கிறது? பலவீனமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? நர்ஸ் அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கிரேஸ் இருக்காங்க. கரெக்டாக? உண்மையாக நான் சொல்கிறது அப்படி தானே? சத்துவமெல்லாம் என்ன செய்வாங்க? ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க,
பிளட் இல்லாமல் இருக்கீங்க, கையெல்லாம் உங்களுக்கு மறுத்து போயிருக்குன்னு உடனே என்ன செய்வார் டாக்டரு? சத்துவத்தை பெருக பண்ணுகிற டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாரு, டானிக் எழுதி கொடுப்பாரு. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க சத்துவத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பெருக பண்ண போறாரு. நான் பலனே இல்லை, என் குடும்பத்தை நான் எப்படி, என் மகள் சொன்னாங்க, என் பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாற்ற போறேன்? கர்த்தர் பலன் தருவாருமா. கர்த்தரோட சத்துவத்தை பெருக பண்ணுவாரு. அம்மாவுக்கு நெஞ்சி வலியை கர்த்தர் நீக்கி போடுவாரு. கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. மீனா சகோதரிக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரு. அவங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார், எல்லாருக்கும் தருவாரு. அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 28ஆம் சங்கீதம் 7:8 வாசிங்க. சங்கீதம் 27, 7, 8. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். 28, 7, 8ங்களா? 28 சங்கீதம் 28. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. இந்த மத்தியான வேளையில நம் இருதயம் யாரை நம்பி இருக்க வேண்டும்? கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு அம்மா ஒரு மகளை கூப்பிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் என்ன சொன்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து ஃபீவர் அங்கங்கே பெருகுதுமா, நீ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுங்க. இல்லைங்க ஆண்டி, உங்ககிட்ட ஜெபிச்சுட்டு போயிடுறேன். அதே மாதிரி சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. என் மகளுக்கு ஜெபிச்சாங்க, கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால் எல்லாருமே நம்ம டாக்டருக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரவில்லை. சிலதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போக தான் வேண்டும். சிலதுக்கு கர்த்தரே பலன் கொடுப்பாரு. கர்த்தர் நமக்கு சத்துவத்தை என்ன செய்வாரு? பெருகும்படிக்கு செய்வார். அவர் பலனாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு. அவர் நமக்கு சத்துருக்கள் சூழ்ந்து கொள்ளாதபடி தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு கேடகமாக இருக்கிறார். நான் நம்பி இருக்கிற நம் சகாயம், அவரிடத்தில் நம்ம சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 7:21. ஆமீன். அவர்களை பார்த்து, யாரை பார்த்து? பலவீனத்தை பார்த்து, சோர்வை பார்த்து, வியாதியை பார்த்து, சத்துருக்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. அப்படித்தானே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஐ ஆம் வித் யூ, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு அரணா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையா இருக்கிறேன், நான் உனக்கு தஞ்சமா இருக்கிறேன், நான் உனக்கு துருகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? பயப்படாது. இதுக்கு மேல நம்ம தேவன் வேற என்ன சொல்லி தேற்ற முடியல? நம்ம சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர் கேடகமாய் இருப்பாரு. வியாதி நம்மை பெருகும் பொழுது அவர் பரிகாரியாய் இருப்பாரு. அவன் நம்ம சுகம் கொடுக்கிற தேவன். அவர் யெகோவா ராப்பா. ஹல்லேலூயா சொல்லலாமா? இங்கும் அங்கும் கொள்ளை நோய்கள் பரவி வந்தாலும் தேவன் நமக்கு என்ன கொடுப்பார் சொல்லுங்கள்? ஆரோக்கியம் கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு, சத்துவத்தை பெருக பண்ணுவாரு, நம் சோர்வின் பாதைகளை முற்றிலுமாக நீக்கி விடுவாரு. வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நம் வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். எல்லாம் உற்சாகமா இருக்கலாமா? எல்லாம் நம்ம ஒரு நிமிடம் நம்ம அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நிற்கலாம். சோர்வான பாதைகள் நம் வாழ்க்கையில வரக்கூடாது, தோல்விகள் வரக்கூடாது. ஜெயிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும், நமக்கு சுகம் கொடுக்க வேண்டும், நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், அந்த பாடலை நாம் ஒரு அடி நாம் பாடுவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாக நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரபல சந்தரி கரலா பொரியலபா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆடுவேனை ஊற்றுவேன் என்று. ஆமென்.
எல்லாம் விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமென். நீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் ஊற்றுமையா உன் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உன் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஆமென் ஜீசஸ் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் மாம்சமான யாவருமே ஆமென் அப்பா யாவருமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஊற்றுமையா உம் வல்லமையே ஊற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் வண்ணாந்திரம் செழிப்பான வயல்வெளி அடர்ந்த காடாகவே வயாந்திரம் செழிப்பான மாற வேண்டும். பலகர்ம சங்காடாகவே ஊற்றுமையா உம் வல்லமையே ஊற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையே ஊற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஆமென். தேவன் வல்லமை ஊற்ற வேண்டும். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாக மாறணும். வறட்சி எல்லாம் செழிப்பாக மாறணும். சத்தமா சொல்லலாம் ஆமென். உங்க வாழ்க்கையில வனாந்திரம் இருக்கா? வனாந்திரம் என்றால் சோர்வு இருக்கா? அந்த வனாந்திரத்தை தேவன் வயல்வெளியாக மாற்றப் போகிறாரு. அந்த வயல்வெளியில புஷ்பங்கள் பூத்து குலுங்கும்படி செய்ய போகிறாரு. உங்கள் வறட்சி எல்லாம் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் சோர்வுகள் எல்லாம் முற்றிலும் நீங்கட்டும். எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் மீது உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. எல்லா பலவீனம் எல்லாம் முற்றிலும் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மீது நிரம்பினதற்காக நன்றி அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். God bless you. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போற. Praise the Lord, praise the Lord.